இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் குத்தணும். பொன்னியாக இருந்தால் 3 விட்டுக்கோங்க, ஐயாயிரதா இருந்தால் 2 விட்டுக்கோங்க. இப்போ ஆறுறதுக்கு இதை பாருங்க, ஒரு இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் குத்திருக்கேன். காஞ்ச பச்சை மிளகா 1, அவ்வளோதான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதில் போட்டிருக்கிற அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அது இதுங்கிற இல்லையா, இப்படி சூட்டோடு பிசிஞ்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்பா. இந்த இரும்பில் ரொம்ப நாள் உப்பையும் புளியையும் வைக்கக்கூடாது, கச்சி போயிடும். அதனால் உடனடியாக மாற்றிடணும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ சாதம் தான் பார்க்க போகிறோம். அது குக்கரில் 1 டம்ளர் சாதத்துக்கு 2 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் குத்தணும். குத்திட்டு இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் பண்ணும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டை போட்டு மூடிட்டு குக்கரை நம்ம மூடி வெயிட் போட்டுற வேண்டியது தான். இதுக்கு வந்து ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. பொன்னி அந்த மாதிரி அரிசியாக இருந்ததுன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. ஒரு கால் 5000 இருந்ததுன்னா 2 விசில் விட்டேன்னா போகும். ஏன்னா இந்த கலந்த சாத்துக்கெல்லாம் கொஞ்சம் வித விதையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி சாதம் கொஞ்சம் வித விதப்பாக இருக்கணும். அதனால் பொன்னியாக இருந்தால் 3 விட்டுக்கோங்க, 5000 இருந்தால் 2 விட்டுக்கோங்க. சாதம் இப்படி உதிராக வந்திருக்கு, தெரியறதா? அதே சாதம் தான் பொங்கல் பண்ண அதே சாதம் தான். பொங்கல் பண்ணும்போது குழசாலாக ஆயிக்கும். இது இப்படி படிக்கும்போது இப்படி உதிராகவும் ஆயிக்கும். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வேற விட்டோம். இப்போ ஆறுறதுக்கு இதை பாருங்க, ஒரு இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் குத்திருக்கேன். இது நல்லெண்ணெய். இது பாருங்க, இதால் ஒரு 5 கரண்டி சாதம் போட்டுருக்கேன். இதில் இந்த மாதிரி 6 கரண்டி கூட இருக்கும். 6 கரண்டி சாதம் இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இப்படி கலந்து நம்ம ஆற வச்சுட்டோன்னா அந்த சாதம் உதிராக ஆகிடும். இப்போ ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, நிலக்கடலை 1 பிடி அதை போட்டுருவோம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அரை டீஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் போடணுங்கிறது அவசியம் இல்லை. கருவேப்பிலை, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, காஞ்ச பச்சை மிளகா 1, அவ்வளோதான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதில் போட்டிருக்கிற அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு. இப்போ இதுலேயே நம்ம உப்பும் எலுமிச்சம்பழமும் போட்டுன்றோம். உப்பு நல்லா 1 ஸ்பூன் இந்துப்பு போட்டுருக்கேன். நல்லா 1 ஸ்பூன். அடுப்பு அணைச்சிட்டா பழம் புழியுமா? ஆமாம், அடுப்பு அணைக்காமல் புழிஞ்சா கசந்துரும்பா. 2வது இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அது இதுங்கிற இல்லையா, இப்படி சூட்டோடு பிசிஞ்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்பா. அதனால சுத்த பிசிஞ்சுக்கிறது. குழந்தைக்கு வேற கொடுக்க வேண்டியது இருக்கே.
3 மூடி புழிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 2 ஸ்பூனுக்கு தீர்த்தம், அப்போ தான் அந்த புளிப்பு வந்து லெவலாக இருக்கும். அதுக்காக இந்த தீர்த்தம் கலக்கிறது. இந்த இரும்பில் ரொம்ப நாள் உப்பையும் புளியையும் வைக்கக்கூடாது, கச்சி போயிடும். அதனால உடனடியாக மாற்றிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெந்தயப்பொடி கொஞ்சோன்னு போட்டால் போதும், இல்லைன்னா கசந்துரும். இப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட வேண்டியது தான். இதையே என்ன பண்ணலான்னா, இந்த இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே கூட சில பேர் சாராக இதில் கலப்பா. அதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும், நம்ம குழந்தைக்கெலாம் கொடுக்க பண்ண முடியாது. வேணுங்கிறவா அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு மிளகா எடுத்துட்டா கூட போகும். ஒரு மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொத்தமல்லி, இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே இதில் சாறு புரிஞ்சிடுவா. என்னென்னா, இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிடும்போது பித்த சமனி, இது நமக்கு பித்தத்தை சரி பண்ணும். உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்குங்கிறது, சூடாக இருக்குங்கிறது, வாயெல்லாம் கசக்கிறது, மசக்கைக்கெல்லாம் கூட மெயினாக இந்த எலுமிச்சம்பழ சாதம்லாம் கொடுப்பா. உலகப்பு, சீமந்தம், அந்த சமயம்லாம் இந்த கலந்த சாதங்கள் எல்லாமே பண்ணுவாள். அவள்லாம் இந்த எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நல்லா உதிர உதிராக வந்திருக்கு பாருங்க. இதை புழுங்கரிசியில் பண்ணலாமா, பச்சரிசியில் பண்ணலாமா, பிரியாணி அரிசியில் பண்ணலாமா, இன்னும் என்னென்னமோ அரிசி, எல்லா அரிசிலையும் பண்ணலாம். இல்லை பாருங்க, உதிர உதிராக வருது. அவ்வளோதான், எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. இது ஒரு சிம்பிள் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது 1 2 தெரியாமல் இருந்ததுன்னா கற்றுக்கோங்க. தெரிஞ்சிருத்தோ அப்படின்னா சரி, ஓகே, எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். தெரியாதவளுக்கு தான் நம்ம போடுறோம். எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிக்கலாம், வாழைக்காய் சிப்ஸு, வத்தல், வடை, அப்பளம், இப்படி ஏதாவது ஒன்று பொரிச்சு வச்சு இதோட தொட்டுக்கலாம். இல்லை வடை கூட பண்ணி சாப்பிட்லாம். எப்படி வேணால் இதோட எது வேணாலும் தொட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதெல்லாம் காட்டுறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால நான் உங்களுக்கு காட்டலை. இல்லை, ஆனால் மேடம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க, எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், வெறும் எலுமிச்சம்பழ சாதம். மதுரை விட்டு தானே. ஆனாக்கா அது கொத்தவரங்காத்தில் வறுத்து வச்சோம்னா எடுத்து சாப்பிடும். கொத்தவரங்காத்தல்னாக்கா சாப்பிடும், வத்தல் வடாமலாமும் சாப்பிடும். ஏதாவது காயை கொடுத்துருவாளோ அதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும். இதில் கேரட் கூட சீவி போட்டுக்கலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் இஞ்சியோடு சேரும்போது கேரட்டு கூட நல்லாயிருக்கும். வேணா சுண்டல் அன்றைக்கி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போயிடுத்துன்னா சத்தம் இல்லாமல் இதோட கலந்துடலாம். கலந்து இந்த சுண்டல் இல்லாமல் சேர்த்தோம்னா பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, ஏதோ ஒரு சுண்டல், பச்சை பயிறு எதாக இருந்தாலும் இதில் மிக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.